அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவை முன்னிட்டு நம்ம ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே 17. இது வரைக்கும் 16 டேஸ் போயிருக்கு. இதில் நம்ம வேரியஸ் ஆசனாஸ், ப்ரீதிங் ப்ராக்டிசஸ், பிராணாயாமா அண்ட் முத்ராஸ் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நீங்களும் இதெல்லாம் பயிற்சி பண்ணிவிட்டு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டே 17ல் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஆஸ்துமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஆர் இன் ஜென்ரல் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது எனக்கு அப்படின்றவங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஐம் கோயிங் டு டீச் அ முத்ரா டுடே அண்ட் திஸ் முத்ரா இஸ் கால்ட் அஸ் அ பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரா எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய விரல்களில் கடைசி 2 விரல், தட் இஸ் யுவர் ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர், அதை மடித்து உங்கள் தம்போட டிப்போடு டச் பண்ணிக்கணும். 2 கைகள்லையும் பண்ணிக்கணும், both the hands. So you have to touch the tip of the ring finger and the little finger, touch with the tip of the thumb and keep the palm facing the sky. அதாவது இந்த முத்ராவை இப்படியே நீங்கள் உங்களோட லேப் மேலே வச்சு பண்ணிக்கலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களோட மோதிர விரல், சுண்டு விரல் இது ரெண்டுத்தையும் மடக்கி கட்டை விரலோட டிப்போடு இணைச்சிக்கோங்க. இந்த 2 விரலும், ஆள்காட்டி விரலும் நடு விரலும் நேர்க்காக இருக்கணும். இதை நீங்கள் 10 to 15 minutes வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த முத்ரா பண்ணிங்கன்னா நல்லா பாடியில் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி க்ரியேட் ஆகும். இதனால் என்ன ஆகும், நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும், உங்களால் நல்லா யோசிக்க முடியும், சிந்தனை தெளிவாக இருக்கும், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், இது எல்லாமே கிடைக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா கண்டிஷன் இருக்கவங்க தினசரி 3 வேளை வரைக்கும் இந்த முத்ராவை பண்ணிக்கலாம். ஈச் டைம் 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த முத்ரா பண்ணால் நல்ல சுறுசுறுப்பாகிடுவோம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவோம். சில நேரம் நமக்கு தூக்கம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் சாயங்காலத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செய்யணும், லைக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நைட் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த முத்ரா பண்ணலாம். தட் இஸ் அன் எக்ஸப்ஷன். அதே போல் டிரைவிங் எப்போ பண்ணாலும் இந்த முத்ராவை பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்பவே உங்கள் புத்தி வந்து கூர்மையாக இருக்கும். ஓகே, ஸோ வெரி ஈஸி முத்ரா டு டூ பிராண முத்ரா. 10 to 15 minutes per time. You can do it up to 3 times a day. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டூ கீப் அஸ் இன்ஃபார்ம் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு வேறொரு டெக்னிக்கோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.